ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அமெரிக்காவில் ஒரு இந்தியாவை சார்ந்தவன் ரோட்டில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் போகிறான். நிர்வாணமாக போயிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கே தெரியுது நம்ம ட்ரெஸ் இல்லாமல் வந்துட்டுருக்குறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டு வாசலில் உட்கார்றான். ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்க்குறாங்கன்றது அவனுக்கு தெரியுது. பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஏந்திரிச்சு வேக வேகமாக அவனுடைய வீட்டை நோக்கி வரான். வரும்பொழுது போலீஸ் அவனை விசாரிக்கிறாங்க. இங்கே அப்படி இருக்கிறானா இந்த பேர் கொண்டவன்ட்டு. அது அவன் காதில் விழுது. அப்படியே பதற்றத்தோடு போய் வீட்டை திறக்கிறான். ஐயோ, நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுதுன்ட்டு. டக்குன்னு இதயம் படபடக்குது. டக்குன்னு ஏந்திரிச்சா, கனவு தானா இது அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு கனவு, அவனுடைய கனவு தான். இப்போ அவனுடைய அந்த ஹார்ட் ரேட் எல்லாமே இது ஒரு கனவு தான் நினச்ச உடனே என்ன ஆகுது, அப்படியே நார்மலுக்கு வருது, ரிலாக்ஸ் ஆகுது, மனம் அமைதியாகுது. நிஜம்னு நினைக்கும்போது தான் அவனுக்கு பதற்றம் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நாம் சீரியஸாக நிறைய விஷயங்களை நினைக்கிறோம் இல்லை. வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள், துரோகம், வாழ்க்கை ஃபுல்லாக இவன் தான் எதிரி, இன்றைக்கி நாடுகளெல்லாம் அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதேமாதிரி குடும்பத்துலேயுமே இதெல்லாம் நடக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, இதுவுமே ஒரு கனவு மாதிரி தான். கரெக்டாக சொல்லணும்னா இது ஒரு விளையாட்டுன்னு கடவுள் சொல்கிறார். ஜுமான்ஜின்னு ஒரு படம் வந்தது. அது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு கேம் இருக்கும், அந்த கேமுக்குள்ளே கேரக்டராகவே இவங்க திடீர்னு மாறிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு அடிக்கடி சொல்லுவாள், நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் கேமுக்குள்ளே இருக்கிறோம், இது நிஜம் கிடையாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம் இந்த உடம்புக்குள்ளே. அந்த ஜுமான்ஜி படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் உடம்புக்குள்ளே போயிடுவான். அந்த கேமில் அப்படி மாறி திடீர்னு வேறு ஒரு கேரக்டர். அந்த மாதிரி நான் இப்போ இந்த ஆண் உடம்பில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பெண் உடம்பில் இருந்திருப்பேன். இன்றைக்கி யார் எனக்கு இப்போ என்னுடைய அம்மான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க முன் ஜென்மத்தில் எனக்கு எதிரியாக கூட இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நான் யாரை எதிரியாக நினைக்கிறேனோ அவங்க முன் ஜென்மத்தில் எனக்கு மனைவியாக, குழந்தையாக, இந்த மாதிரி நெருங்கிய உறவில் இருந்திருப்பாங்க. ஆனால் இது கேமுன்றதை மறந்து சீரியஸாகி நானும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது கேமுன்னு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம உடம்பு கிடையாது இல்லையா. ஒரு நாடகம் நடிக்கிறதுக்கு ஒரு வேஷம் போடுவாங்க இல்லையா. ராஜா வேஷம் போடும்போது அவர் ஒன்றும் ராஜா கிடையாது, அது ஒரு வேஷம். அதே மாதிரி வேலைக்காரன் வேஷம் போடுறவனும் அவன் வேலைக்காரன் கிடையாது, அது ஒரு வேஷம். வேலைக்காரன் வேஷம் போட்டோடனே அடுத்த நாடகத்தில் மறுபடியும் ராஜாவாக கூட நடிக்கலாம். அந்த மாதிரி தான் நாம் இப்போ சப்போஸ் வேலைக்காரனாக பிறந்திருக்கிறோன்னா, இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் வேலைக்காரன். நாளைக்கே பணக்கார குடும்பத்தில் பிறந்தனா நான் பணக்காரன். இதுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது எப்போ நாம் புரிஞ்சுக்குவோன்னா, அந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தானே நான் வேலைக்காரன். அப்போ அந்த உடம்பு நான் கிடையாது. அந்த உடம்புக்குள்ளே அழிவற்ற நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மா தான் நான், அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஆனால் தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, ஏன் யோசிக்கிறது கூட அது தான் பண்ணுது. மனம் புத்தியெல்லாம் அதில் தான் இருக்குது. அப்போ மொத்தத்தில் எல்லாமே அந்த ஆத்மா தான் பண்ணுறார். ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த உடம்பில் வந்தோடனே இதுக்கு முன்னாடி உடம்பில் என்ன நடிப்பு நடிச்சதுன்றது அது மொத்தமாக மறந்துடுது. இதுதான் உண்மை அப்படின்ட்டு இதுலேயே அப்படியே சீரியஸ் ஆகிடுது. சிலர் நண்பர்களாக, சிலர் எதிரிகளாக அதுவே கற்பனை பண்ணிக்குது. அந்த கற்பனை நிஜம்னு நினச்சிட்டு தன்னைத்தானே வருத்திக்குது. ஏன்னா இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால், கண்டிப்பாக வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு துக்கத்தையும் கொடுத்தே தீரும்.
அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், வெளியில் உங்களுடைய சந்தோஷத்தை அடையாதீங்க, அதை கட் பண்ணுங்க. அதை தான் சிற்றின்பம்னு சொல்கிறோம். அப்போ பேரின்பன்றது உள்ளே இருந்தே வரும். எங்கேருந்து வரும்? அந்த ஆத்மாவில் இருந்தே வரும். ஏன்னா இந்த உடம்பே நீங்கள் கிடையாது. உடம்புலேருந்து ஒன்று எடுத்தாலே அதுவே வெளியிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இல்லையா? புலனின்பம்ன்றது உடல் மூலமாக அனுபவிக்கிறதுக்கு தானே. ஸோ அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான்றார். அது எப்போ உங்களால் அனுபவம் பண்ண முடியும்னா, உடல்ன்றதை மொத்தமாக மறந்து நான் ஆத்மான்ற உணர்விலே நிலைத்திருப்பது. அந்த ஞாபகம் இயல்பாகவே மனதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்போ தான் அந்த ஆனந்தம் ஒரே சீராக இருக்கும். ஏன்னா இது வெளியில் உள்ள பொருள் எல்லாமே மாறக்கூடியது. வெளியில் இருக்கிறது எல்லாமே அதை நீங்கள் சார்ந்து இல்லை சந்தோஷத்துக்கு. அதனால் வெளியில் எது நடந்தாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாகவே இருப்பீங்க. அதுக்கு நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். அந்த ஆத்மா ஆனந்தமே வடிவான பரமாத்மாவுடைய குழந்தை. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பரமாத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அந்த பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்பான்னு. ஏன்னா அவரோட குழந்தை நாம். அப்போ அப்பா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறாருன்னும் போது குழந்தை மட்டும் கவலை ஸ்வரூபமாக இருக்கிறது நியாயம் இல்லை இல்லையா? ஸோ அப்போ அவரை மாதிரியே நானும் இருக்கிறேன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை எல்லாமே அவர் தான் ஞாபகப்படுத்துகிறார். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை கேட்குறவங்க எல்லாம் பிரம்மா மூலமாக இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவனுடைய குழந்தை ஆனதுனால பிரம்மா குமாரிகள் சொல்கிறோம். இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லைனா பிகே சரணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ இறைவனை நினைக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்கிற நான் உடல் கிடையாது, ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். உடல்ன்ற உணர்வுனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு சேர்ந்துடுச்சு. அந்த அழுக்கு ஃபுல்லாக நீங்கி இறைவனை மாதிரியே நான் பரிசுத்தம் ஆகணுன்ற லட்சியத்தோடு இறைவனை நினைக்கணும். இந்த ஞானத்தை எப்போ கொடுக்குறாருன்னா, கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கொடுக்குறாரு. ஏன்னா கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக ஆகுது. அந்த சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு தான் இறைவன் வரார். 5000 வருடத்திற்கு ஒரு முறை இப்படி கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றுறார். ஸோ இந்த காலச்சக்கரமே 5000 வருட காலச்சக்கரம் தான், கல்பம்னு சொல்லுவோம். இது வேதத்தில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருடங்கள்னு மனிதர்கள் எழுதிட்டாங்க. ஸோ மனிதர்களுக்கு உண்மை தெரியாது. ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்கிறது கடவுள். அவரைத்தான் இந்துக்கள் சிவபெருமானும், கிறிஸ்தவர்கள் பரமபிதானும், முஸ்லீம்கள் அல்லானும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான். அவருடைய நினைவிலே இருக்கணும். இதில் என்ன ஒன்றுன்னா, நாம் இந்த உடம்புன்னு நினச்சிக்கிட்டு நாம் நடிக்கிற நடிப்பில் நிறைய பாவம் செஞ்சிடறோம். அந்த பாவத்துடைய பலன் அடுத்த ஜென்மத்தில் ஏழையாக பிறக்கிறோம், ஊனமாக பிறக்கிறோம், இந்த மாதிரி யுத்தம் நடக்கிற நாட்டில் பிறக்கிறோம், இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மயக்கத்தை உடைக்கிறோம். உடம்புன்ற மயக்கத்தை ஆத்மான்ற உண்மைத்தன்மையில் நிலைச்சி இதே நடிப்பை நாம் நடிக்கும் பொழுது எல்லாத்துலேருந்தும் விலகி பார்ப்போம், சாட்சியாக பார்ப்போம். அதனால் சதா ஆனந்தமாக இருப்போம். யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம செய்கிற காரியத்தின் பலனை அடுத்த உடல் எடுத்து அனுபவிப்போம் அப்படின்னு தெரிகிறதுனால அந்த புரிதலோடு யாருக்கும் மனதால் கூட துக்கம் கொடுக்க மாட்டோம். நாம் துக்கம் கொடுக்கலனாலே மற்றவங்களும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்க துக்கம் கொடுத்தாலும் நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி செய்த பாவ புண்ணியத்தின் பலனாக அவங்க துக்கம் கொடுக்குறாங்க. அதனால் துக்கத்தை அனுபவிக்கிறோம். திருப்பி நீங்கள் துக்கம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அது தொடரும். அப்போ அந்த சைக்கிளை கட் பண்ணணும். அப்போ துக்கம் கொடுப்பவர்களுக்கும் நாம் சுகத்தையே கொடுக்கணும். இதை தான் பைபிளில் இயேசு சொல்லுவார், உங்களை பகைக்கிறவர்களையும் நேசிங்க. நேசிக்கிறவங்களை நேசிக்கிறது எல்லாரும் தானே பண்ணுவாங்க, பகைக்கிறவங்களையும் நேசிங்க அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? நான் உடம்பு கிடையாது, ஆத்மா. இது ஒரு விளையாட்டு, நிஜம் கிடையாது. இந்த உடம்புன்னு மயங்கி விளையாடும்பொழுது துக்கம் அனுபவிக்கிறீங்க. இந்த உடல் கிடையாது, இதிலிருந்து அப்பாற்பட்ட ஆத்மான்ற உணர்வில் விளையாடும் பொழுது சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஆனந்தத்தையே மற்றவர்களுக்கும் கொடுப்பீங்க. ஓம் சாந்தி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அந்த லிங்க்கெல்லாம் போடுவோம் டெய்லியும், நம்ம வீடியோ லிங்க்கெல்லாம். ஸோ அவசியம் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.